ஹாய், குட் மார்னிங். முன்னொரு காலத்தில் ஒரு பெரிய காட்டில் ஒரு யானை வாழ்ந்து வந்தது. அது தனிமையாக இருந்தது, தனக்கு நண்பர்கள் வேண்டும் என்று விரும்பியது. ஒரு நாள் அது சுற்றி திரிந்து கொண்டிருந்தபோது ஒரு குரங்கை பார்த்தது. "நீ என் நண்பனாக இருப்பாயா?" என்று அந்த குரங்கிடம் கேட்டது. "நீ மரத்துக்கு மரம், கிளைக்கு கிளை தாவி எங்களுடன் விளையாடி மகிழ்வதற்கு மிகவும் பெரியவனாக இருக்கிறாய். அதனால் நான் உன் நண்பனாக இருக்க முடியாது" என்று குரங்கு சொன்னது. பிறகு அந்த யானை ஒரு முயலை பார்த்தது. அதனிடம் தன் நண்பனாகும்படி கேட்டது. அதற்கு முயல், "என் சிறிய வீட்டிற்குள் நீ பொருந்த முடியாத அளவுக்கு பெரியவனாக இருக்கிறாய். நீ என் நண்பனாக இருக்க முடியாது" என்று பதிலளித்தது. அதன் பிறகு அந்த யானை ஒரு தவளையை பார்த்தது. அதனிடமும் அதே கேள்வியை கேட்டது. "நீ மிகவும் பெரியவனாகவும் கனமானவனாகவும் இருக்கிறாய், என்னைப் போல உன்னால் குதிக்க முடியாது. அதனால் நீ என் நண்பனாக இருக்க முடியாது" என்றது தவளை. யானைக்கு வருத்தமாக இருந்தது. அது நடக்கத் தொடங்கியது. அப்போது ஒரு நரியைச் சந்தித்தது. அது நரியிடம், "நீ என் நண்பனாக இருப்பாயா?" என்று கேட்டது. அதற்கு நரி, "நீ என் நண்பனாக இருப்பதற்கு மிகவும் பெரியவனாக இருக்கிறாய்" என்று பதிலளித்தது. ஏமாற்றமடைந்த யானை நண்பர்கள் யாருமின்றி தன் இருப்பிடத்திற்கு திரும்பிச் சென்றது. அடுத்த நாள் காலையில் உரத்த அலறல் சத்தங்களை கேட்டு அது கண்விழித்தது. அது தன் படுக்கையிலிருந்து எழுந்து முன் கதவை திறந்தபோது எல்லா விலங்குகளும் பயத்தில் இங்குமங்கும் ஓடுவதைக் கண்டது. யானை ஒரு குரங்கை நிறுத்தி என்ன நடக்கிறது என்று கேட்டது. அப்போது ஒரு புலி காட்டிலுள்ள எல்லா விலங்குகளையும் தாக்கிக் கொண்டிருக்கிறது என்றும் அவை தங்கள் உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஓடுகின்றன என்றும் அது அறிந்து கொண்டது. அந்த சிறிய விலங்குகளுக்கு உதவ விரும்பிய யானை புலியிடம் செல்ல முடிவு செய்தது. "தயவு செய்து ஐயா, என் நண்பர்களை கொல்லாதீர்கள். அவர்களை விட்டுவிடுங்கள்" என்று யானை கெஞ்சியது. புலி சிரித்துவிட்டு தன் வேலையை பார்க்கும்படி யானையிடம் கூறியது. புலியை எந்த வகையிலும் தடுக்க முடியாது என்பதை உணர்ந்த யானை புலியை காலால் உதைத்து விரட்டியது. யானை எப்படி தங்கள் உயிரை காப்பாற்றியது என்பதை அறிந்த காட்டு விலங்குகள் அனைத்தும் அதனுடன் நண்பர்களாக இருக்க ஒப்புக்கொண்டன. நீதி: உண்மையான நட்பை பற்றிய இந்த மிகச் சிறிய கதை நமக்கு கற்பிப்பது என்னவென்றால், நமக்கு மிகவும் தேவைப்படும் நேரத்தில் நம்முடன் நிற்பவர்களே உண்மையான நண்பர்கள். தனது உருவத்தின் காரணமாக தனிமையையும் புறக்கணிப்பையும் உணர்ந்த போதிலும், அந்த யானை மற்ற விலங்குகளை பாதுகாத்து கருணையையும் தைரியத்தையும் காட்டியது. இறுதியில் அவர்கள் அதன் உண்மையான மதிப்பை உணர்ந்து அதை ஒரு நண்பனாக ஏற்றுக்கொண்டனர். நட்பு என்பது தோற்றத்திற்கோ அல்லது திறமைகளுக்கோ அப்பாற்பட்டது என்றும், உங்கள் நண்பர்களுக்கு உங்களை மிகவும் தேவைப்படும்போது அவர்களுடன் இருப்பதுதான் உண்மையான நட்பு என்றும் இந்த கதை குழந்தைகளுக்கு நினைவூட்டுகிறது. Thank you and bye. Like, share and subscribe for more videos.